Hello students, இன்னைக்கு ray optics chapter last part of the session பார்க்க போறோம். That is optical instrument. நிறைய students இது ஒரு கன்ஃபியூசிங்கான டாபிக் நினைச்சிட்டு இருக்கீங்க. But the thing is, இல்ல ray diagram and formulas இது மட்டும் பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாவே questions handle பண்ணிடலாம். So இந்த செஷன்ல என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போறோம்னா, first one microscope and then astronomical telescope. இல்ல அதிகமா இங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது astronomical telescopeல தான். இதுல ரிசால்விங் பவர், ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன்ல இருந்து ஃபார்முலாஸ் வச்சும் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. தியரி பேசிக்காவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். அண்ட் தென் டிஃபெக்ட் ஆஃப் விஷன். ஸோ நார்மல் ஹியூமன் ஹைல என்ன டிஃபெக்ட் இருக்கு, ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த லென்ஸோட நேச்சர், பவர், ஃபோக்கல் லென்த் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவராலா இந்த செஷன்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்ல எப்படி சம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். We'll see the first question. The magnifying power of a telescope is 9. So first given data எடுத்துக்கலாம். Magnification வந்து 9 கொடுத்திருக்காங்க. When it is adjusted for parallel rays, the distance between objective and eyepiece is 20 cm. So distance length L கொடுத்திருக்காங்க, that is equal to 20 cm. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா focal length of lenses கேட்குறாங்க. ஸோ டெலஸ்கோப்ல இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். That is magnification is equal to focal length of the objective by focal length of the eyepiece. அதே மாதிரி லென்த்துக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அதான் லென்த்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் பிளஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன் வச்சு நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 இஸ் ஈக்குவல் டு f0 by fe. ஸோ fe இந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா f0 இஸ் ஈக்குவல் டு 9fe நமக்கு கிடைக்குது. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். லென்த்ன்ற இடத்துல 20 சென்டிமீட்டர் இருக்கு. 20 நம்ம எஸ்ஐ யூனிட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், பிகாஸ் ஆப்ஷனும் பாருங்க சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஸோ சென்டிமீட்டர்லேயே வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு f0க்கு பதிலாக 9fe எழுதிடலாம். ஸோ 9fe பிளஸ் fe. ஸோ 9 பிளஸ் 1 வந்து நமக்கு என்ன ஆயிரும் 10. 10 ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை என்ன பண்ணலாம், எகைன் இந்த ரிலேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். focal length of the objective is equal to 9 times focal length of the eyepiece, that is 2. So 9 2s are 18 centimeter. அப்போ focal length of the objective வந்து 18 centimeter, focal length of the eyepiece வந்து 2 centimeter. So option பார்க்கலாம். Option 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். For a normal eye, cornea of eye provides the converging power of 40D. So convergingனா it's a convex lens. Convex lensக்கு எப்பவுமே பவர் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் பவர் P1 is equal to 40D. And the least converging power of a eye lens behind the cornea is 20D. So behind the cornea, eye lens அதுவும் converging power தான் சொல்லியிருக்காங்க. Again convex lens, power P2 is equal to 20D. So இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, using this information, distance between retina and cornea eye lens can be estimated to be கேட்குறாங்க. So distance between retina and corneaன்றது focal length of the eye lens அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So focal length ஓட ஃபார்முலா என்னன்னா, focal length f is equal to 1 by p. pன்றது பவர். ஸோ நம்ம இங்க ரெண்டு பவர் இருக்குல்ல, ஸோ யூசிங் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம நெட் பவர் கண்டுபிடிக்கலாம். நெட் பவர் p is equal to p1 plus p2 டைரக்டா ஆட் பண்ணா போதும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 40 plus 20 that gives 60D. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். f is equal to 1 by p. So f is equal to 1 by 60. ஸோ இது வந்து நமக்கு மீட்டர்ல கிடைக்கும். பட் ஆப்ஷன் பாருங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ இங்கே நம்ம மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ f is equal to instead of 1 மீட்டர் நான் 100 சென்டிமீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 100 சென்டிமீட்டர் by 60. அப்போ 0 கேன்சல் ஆயிரும். 10 by 6 அதை சப்ஸ்டியூட் பண்ணா 5 by 3. 5 by 3 சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல டெசிமல்ல இருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1.66ன்னு போயிட்டே இருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.67 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். We'll check the option. Option 3 is the right answer. We'll see the next question. இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர்ஃபுல்லா டயக்ராமேட்டிக்கா பார்க்கணும். கொஸ்டின் பார்க்கலாம். In a astronomical telescope in normal adjustment, a straight black line of length L is drawn inside part of a objective lens. So initially first of all நம்ம ஒரு principal axis வரைஞ்சிக்கலாம் இமேஜினரா.
let us consider இதுதான் நமக்கு வந்து principal axis and இங்க வந்து எனக்கு objective lens இருக்கு. நமக்கு objective lens வந்து பெருசா இருக்கும் and eyepiece வந்து சின்னதா இருக்கும். நான் இமேஜினரா வரைஞ்சிக்கிறேன். இது objective lens and இது வந்து eyepiece. Okay. So இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா object வந்துட்டு inside the objective lensல இருக்கு. So இதுதான் objective lens. கரெக்டா? இது objective lens and இது வந்து eyepiece. Object inside the objective lens இருக்குன்னா இதுதான் வந்துட்டு object. அதோட length கொடுத்திருக்காங்க L. And இப்போ என்ன சொல்லியிருக்காங்க eyepiece forms a real image on this line. So real image வந்து create ஆகுது. The length of the image is I ன்னு சொல்லியிருக்காங்க. So real அப்படின்னும் போது எப்பவுமே image real and inverted தான் இருக்கும். அப்போ இந்த side தான் எனக்கு image இருக்கும். And அதோட length வந்து I ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா magnification of a telescope கேட்குறாங்க. So usually magnification of a telescope க்கு general formula capital M is equal to focal length of the objective lens by focal length of the eyepiece. But இங்க நமக்கு என்ன பிரச்சனைனா objective lens work ஆகாது. Reason object வந்து inside the objective lens இருக்கு. அப்போ objective lens work ஆகாது. eyepiece மட்டும்தான் work ஆகும். அப்போ எப்படி பார்க்கணும்னா இதுதான் எனக்கு object distance U and இதுதான் நமக்கு image distance V. And also நமக்கு தெரியுமே object distance நெகட்டிவா எடுப்போம். And also இங்க பாருங்க இந்த objectன்றது distance between objective and eye lens இருக்கு. So அப்போ distance between objective and eye lens நம்ம என்ன சொல்லுவோம்னா focal length of the objective plus focal length of the eyepiece னு சொல்லுவோம். And also நம்ம U வந்து நெகட்டிவா எடுப்போம். So காமனா இங்க மைனஸ் எடுத்துக்கலாம். So இதை வச்சு இந்த image distance நான் கண்டுபிடிக்கலாம். Because general formula magnification. So இங்க magnification for the eyepiece எடுத்துக்கிறேன். So magnification of an eyepiece is equal to image distance V by object distance U. That is equal to size of the image, that is I, by size of the object, that is L. So அப்போ நமக்கு இங்க U தெரியும். I and L தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. V நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா you will get an idea. கரெக்டா? So இப்போ இந்த V வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த V கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா normal lens formula தான் யூஸ் பண்ண போறோம். That is 1 by F is equal to 1 by V minus 1 by U. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் V தான கண்டுபிடிக்கணும். So U இந்த சைடு எடுத்துட்டு போய்ட்டோம்னா 1 by F plus 1 by U is equal to 1 by V. So இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். So F it's a convex lens. Convex lensக்கு எப்பவுமே பாசிட்டிவா தான் எடுப்போம். So 1 by focal length of the eyepiece னு எடுத்துக்கலாம். eyepiece மட்டும் தான் பார்க்குறோம். Plus 1 by U ன்ற இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நெகட்டிவ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்போஸ் நீங்க பாசிட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா கிடைக்கும். So minus F naught plus Fe that is equal to 1 by V. So நம்ம cross multiply பண்ணலாம். இந்த minus உள்ள போகும். அப்போ minus F naught minus Fe plus Fe and divide by minus இங்க காமனா இருக்கட்டும். Balance F naught plus Fe into Fe that is equal to 1 by V நமக்கு கிடைக்குது. So இதை அப்படியே reciprocal பண்ணலாம். அது reciprocal பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க Fe எனக்கு cancel ஆயிருச்சு. பேலன்ஸ் இந்த மைனஸ் மைனஸுமே கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா V is equal to Fe by F naught into F naught plus Fe. ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா what you will get it is Vன்ற இடத்துல நான் Fe by F naught into F naught plus Fe சப்ஸ்டியூட் பண்றேன். And coming to U, நமக்கு U என்னன்னு தெரியும். That is F naught plus Fe. That is equal to size of the image by size of the object. இங்க நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்மும் டைரக்டா கேன்சல் ஆயிரும். அப்போ you will get it as Fe by F naught. That is equal to I by L. So அப்போ இங்க பாருங்க எனக்கு relation between size of the image and object and focal length கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்க net magnification of the telescope தான் கேட்குறாங்க. So net magnification நமக்கு என்னன்னு தெரியும். That is capital M is equal to F naught by Fe. So இந்த formula நம்ம எடுத்துக்கலாம். That is net magnification of the telescope capital M is equal to F naught by Fe. So இங்க நமக்கு என்ன ரிலேஷன் கிடைச்சிருக்கு Fe by F naught வந்து I by L னு கிடைச்சிருக்கு. அப்ப அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா capital L by I னு நமக்கு கிடைக்கும். We'll check the option. நமக்கு L by I ஆப்ஷன்ல இருக்கணும். Option 4 is the right answer. So அப்ப இந்த question வந்து easy தான். But the thing is நம்ம step by step carefully பார்க்கணும்.
அடுத்த question பார்க்கலாம். இது diagrammatically represent பண்ணும். An astronomical telescope as an objective and eyepiece of focal length 40 cm and 4 cm respectively. So இது diagrammatically represent பண்ணலாம். Let us consider இதுதான் astronomical telescope. இங்க objective lens, eyepiece ரெண்டுமே இருக்கு. அது ரெண்டுத்தோட focal length கொடுத்துட்டாங்க. So substitute பண்ணலாம். Focal length of the objective that is equal to 40 cm. அதே மாதிரி focal length of the eyepiece that is equal to 4 cm respectively. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா to view an object 200 cm away from the objective. So objectiveல இருந்து 200 cm தள்ளி இருக்கு. So இதுதான் நமக்கு object distance u0 that is equal to 200 cm. So அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல image ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் image. So அப்ப இதுதான் image distance v0. So இதை நம்ம v0 ன்னு represent பண்ணா இது நமக்கு தெரியாது, இதை நம்ம calculate பண்ணணும். இப்போ இவங்க என்ன கேக்குறாங்க, lens must be separated by a distance of கேக்குறாங்க. So distance between objective and eyepiece lens தான் கேக்குறாங்க. அதை வந்து நம்ம L ன்னு எடுத்துக்கலாம். That means length between objective and eyepiece ன்னு கூட எடுத்துக்கலாம். So இப்போ இந்த length பாருங்க எதை சம் அப் பண்ணி இருக்குன்னா, length between objective and eyepiece is equal to image distance v0 plus focal length of the eyepiece. இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. Focal length of the eyepiece நமக்கு தெரியும், but image distance நமக்கு தெரியாது. So அப்ப அதை calculate பண்ண என்ன formula யூஸ் பண்ணலாம்னா lens formula யூஸ் பண்ணலாம். 1 by f is equal to 1 by v minus 1 by u. So அப்போ focal length of the objective, image distance of the objective, அதே மாதிரி object distance of the objective. Okay. So இங்க substitute பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு 1 by v0 தான் தேவை. So இது oppositeல போச்சுன்னா 1 by f0 plus 1 by u0 that is equal to 1 by v0. So இங்க substitution sign convention தான் பண்ணும். Suppose உங்களுக்கு sign convention தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்ல எல்லாமே நான் sign convention டீடைலா சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி மறக்காம பாருங்க. இப்போ நம்ம இங்க substitute பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க f0ன்றது பாசிட்டிவா தான் எடுக்கணும் because it's a convex lens. அப்ப substitute பண்ணலாம் 1 by 40 plus 1 by u, that is object distance. Object distance எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். So 1 by minus 200 that is equal to 1 by v0. அப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by v0 is equal to 1 by 40 minus 1 by 200. அப்போ நான் multiple divide by 5 கொண்டு வரலாம். அப்போ 5 minus 1 by 200 னு வரும். That is equal to 4 by 200. அப்போ அப்படியே நம்ம reciprocal பண்ணலாம். v0 is equal to 200 by 4. cancel பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 50 cm. So இதுதான் image distance of the objective lens. அப்ப நம்ம substitute பண்ணலாம். v0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 50. அதே மாதிரி focal length of eyepiece வந்து 4. 50 plus 4 வந்து நமக்கு 54 cm னு கிடைக்கும். We'll check the option. Option 3 is the right answer. அடுத்த question இது direct theory question தான். An astronomical refracting telescope will have large angular magnification and high angular resolution when it has an objective lens. So உங்களுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு angular magnification large-ஆ இருக்கணும், அதே மாதிரி angular resolution-ம் high-ஆ இருக்கணும். So அது தகுந்த மாதிரி formula பார்க்கலாம். Angular magnification நமக்கு formula பார்த்திருக்கோம். That is angular magnification m is equal to f0 by fe. அதே மாதிரி angular resolution-க்கு resolving power அதோட formula-வும் நம்ம பார்த்திருக்கோம். That is angular resolution that is equal to d by 1.22 lambda. Okay, options பொறுத்து முடிவு பண்ணலாம். ஆப்ஷன்ல focal length and diameter இதை வச்சுதான் ப்ளே பண்ணிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, large angular magnification இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது லார்ஜா ஹையா இருக்கணும் அப்படின்னா focal length of the objective வந்து ஹையா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி angular resolution இங்க ஹையா இருக்குன்னா இங்க d diameterன்றது ஹையா இருக்கணும். அப்போ எனக்கு focal length of the objectiveவும் ஹையா இருக்கணும், diameterவும் ஹையா இருக்கணும். ரெண்டுமே லார்ஜா இருக்குன்னா நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 பாருங்க, large focal length and large diameter. Option 3 is the right answer. Next question பாருங்க, இதுவும் அதே பேட்டர்ன் தான் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. A lens of large focal length and large aperture is best suited as an objective of an astronomical telescope since. So large focal length, large aperture னு சொல்லிட்டாங்க. அப்ப அதே ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். That is angular magnification m is equal to f0 by fe. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிசால்விங் பவர்னு சொல்லலாம், இல்லை ஆங்குலர் ரிசால்வேஷன் சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான், நான் ரிசால்விங் பவர்னு எழுதிக்கிறேன். ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு டி பை 1.22 லாம்டா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோக்கல் லென்த் லார்ஜா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபோக்கல் லென்த் லார்ஜா இருந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ஹையா இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் அப்பேச்சர்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் டயாமீட்டர், அதுவும் கிரேட்டரா இருக்குன்ட்டாங்க.
அப்போ ரிசால்விங் பவரும் கிரேட்டரா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். A large aperture contributes to the quality and visibility of an image. கண்டிப்பா, ஏன்னா நமக்கு இது அதிகமா இருந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் அதிகமா இருக்கும். அப்போ குவாலிட்டி விசிபிலிட்டி ரெண்டுமே ஹையா இருக்கும். ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. A large area of an objective ensures better light gathering power. இதுவும் கரெக்ட் தான். ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு பெட்டரா ரொம்ப கிளியராகவே தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லார்ஜ் அப்பேச்சர் ப்ரொவைட்ஸ் பெட்டர் ரெசல்யூஷன். அதுவும் கரெக்ட் தான். டி கிரேட்டரா இருந்துச்சுன்னா ரெசல்யூஷன் பவர் வந்து கிரேட்டரா இருக்கும். அப்போ எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். அப்போ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆல் த above is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் லாஸ்ட் கொஸ்டினோட அதே பேட்டர்ன் தான். பட் இங்க மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். If focal length of the objective lens is increased, then the magnifying power of மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோஸ்கோப்க்கு. ஸோ மைக்ரோஸ்கோப்க்கு ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் M is equal to L by F0, that is focal length of the objective, D by focal length of the eyepiece. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோப்போட ஃபார்முலா. அதே மாதிரி நம்ம டெலஸ்கோப்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெலஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தது தான். M is equal to F0, that is focal length of the objective by focal length of the eyepiece. ஸோ இங்க ரிலேஷன் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க டெலஸ்கோப்ல F0 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே கமிங் டு த மைக்ரோஸ்கோப் பாருங்க, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்போ இங்க எனக்கு F0 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேக்னிஃபிகேஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ மைக்ரோஸ்கோப்க்கு மேக்னிஃபிகேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதே டெலஸ்கோப்க்கு மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ரிலேட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்க்கு மேக்னிஃபிகேஷன் டிக்ரீஸ் ஆகணும். ஆப்ஷன் 1 பாருங்க, மைக்ரோஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். ஆப்ஷன் பி அண்ட் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப் வில் டிக்ரீஸ், மேக்னிஃபிகேஷன் டிக்ரீஸ் ஆகுது. பட் ஃபார் டெலஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். We'll see the next question. A person can see clearly object only when they lie between 50 cm and 400 cm from the size. So, ஒரு ஆப்ஜெக்ட் between 50 cm to 400 cm இருக்கிற வரைக்கும் தான் அந்த பர்சனால அந்த ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, in order to increase the maximum distance of a distant vision to infinite, the type and power of the correcting lens கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு டிஸ்டன்ட் விஷன் வந்து டில் இன்ஃபினைட் வரைக்கும் இருக்கணும். தட் மீன்ஸ் இன்ஃபினைட்ல இருக்க ஆப்ஜெக்ட் கூட அந்த பர்சனால கிளியரா பார்க்க முடியும். ஸோ அப்போ அதுக்காக யூஸ் பண்ற கரெக்டிங் லென்ஸோட பவர் அண்ட் டைப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை அப்ரோச் பண்றதுக்கு நம்ம லென்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். தட் இஸ் 1/f is equal to 1/v minus 1/u. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க டிஸ்டன்ட் விஷன் வந்து இன்ஃபினைட் வரைக்கும் இருக்கணும். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினைட். ஸோ 1/infinite மைனஸ் மேக்ஸிமம் அவங்களால எது வரைக்கும் பார்க்க முடியும்? 400 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இது சென்டிமீட்டர்ல இருக்கு. we will convert to the meter. அப்போ 1/object distanceன்றது 4 மீட்டர். that is equal to 1/f. 1/infiniteன்றது 0. அப்போ பேலன்ஸ் மைனஸ் 1/4 is equal to 1/f. அப்போ focal length of the lens என்னன்னு பார்த்தோம்னா minus 4 மீட்டர். ஓகே, அப்போ focal length கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம பவர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருக்கு. இஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ், கண்டிப்பா அந்த லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பாருங்க, கான்கேவ் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. தட்ஸ் அ ரைட் ஆன்சர். பட் ஈவன் தான் நம்ம பவரும் கண்டுபிடிச்சிடலாம். பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f. தட் இஸ் ஈக்குவல் டு minus 1/4. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணா யூ வில் கெட் இட் அஸ் 0.25. அப்போ பாருங்க, பவரோட வேல்யூவும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of resolving power of optical microscope for two wavelength λ1 4000 Armstrong and λ2 6000 Armstrong. So ratio of the resolving power கேட்குறாங்க. So first of all, resolving power ஓட ஃபார்முலா என்னன்னா RP is equal to D by 1.22 lambda. ஸோ இவங்க வேவ்லென்த் அண்ட் ரிசால்விங் பவரை மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். RP is inversely proportional to 1/λ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசால்விங் பவர் RP1 is inversely proportional to lambdaன்ற இடத்துல என்ன வருது? 4000 Armstrong. And அதே மாதிரி resolving power for the second one RP2 is inversely proportional to 1/6000 Armstrong. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 6000 நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 6000
by 4000. அப்போ இங்க 3 zeros and 3 zeros cancel ஆயிரும். Balance 6 by 4 which is 3 by 2. We'll check the option. Option 2 is the right answer. அடுத்தது பார்க்கலாம். இது ஈஸியான question தான். டைரக்ட் ஃபார்முலா வச்சுட்டு assume that light of wavelength 600 nanometer is coming from a star. So wavelength வந்து கொடுத்திருக்காங்க. The limit of resolution of telescope whose objective has a diameter of 2 meter diameter கொடுத்துட்டாங்க. So இவங்க கேக்குறது limit of resolution. So limit of resolution க்கு formula என்னன்னு பார்த்தோம்னா that is equal to 1 by resolving power RP. So resolving power க்கு நமக்கு formula தெரியும். RP is equal to D by 1.22 lambda. So இது அப்படியே reciprocal substitute பண்ணலாம். That is equal to D கீழ வந்துரும். மேல 1.22 lambda. இப்போ நம்ம substitute பண்ண ஆரம்பிக்கலாம். That is equal to 1.22 into wavelength வந்து 600 nanometer. So 600 into 10 power minus 9 and D என்ற இடத்துல நமக்கு 2 வந்துருச்சு. So இப்போ substitute பண்ணலாம். இது வந்து 1, இது வந்து 300. கரெக்டா? That is equal to, so இங்க power and 10 power minus 9 இருக்கு. இதை cancel பண்ணா இந்த இடத்துல 10 power minus 7 வந்துரும். Balance 1.22 into 3. So இதை நீங்க calculate பண்ணீங்கன்னா you will get it as 3.66. So we'll check the option. Option 2 3.66 into 10 power minus 7 radian. இதுதான் answer. Okay students, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. If you have any doubts or queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you students.